நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கூடூர் சந்தையில் இருக்கோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் காலையில் ஒரு 3 மணிலேருந்து தொடங்கி ஒரு 7-8 மணி வரைக்கும் நடைபெறும். குட்டிகள் விற்கலைன்னா 10 மணி வரைக்கும் கூட இந்த சந்தை நடக்கும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాము. తిరుపతి డిస్టిక్ అని మనం చెప్తే కూడా నెల్లూరుకి దగ్గరే సంత ఉంది. నెల్లూరు నుంచి ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో సంత ఉంది. నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో గూడూరు బైపాస్ని దాటి ఒక 3 కిలోమీటర్ డిస్టెన్స్లో లెఫ్ట్ తిరిగి ఒక 1.5 కిలోమీటర్ దూరం పోయినామంటే ఈ సంత ఉంది. నేషనల్ హైవే నుంచి 1.5 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది. వరగల్ సీల్ రోడ్ అని మనం అడిగినామంటే అక్కడ దింపేస్తారు. நண்பர்களே, இந்த சந்தை சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து நெல்லூர் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த சந்தைக்கு போகும். சந்தைக்கு போகணுன்னா டைரெக்டாக சந்தைக்கு போகாது. நம்ம நெல்லூர் போகிற வண்டியில் ஏறி கூடூர்னு டிக்கெட்டு வாங்கிட்டு சந்தைக்கு போகிற இடத்துல இறக்கி விட்ருங்கன்னு சொன்னால் இறக்கி விட்ருவாங்க. அந்த கூடூர் பைபாஸுக்கும் முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வரகல் சீல் ரோடு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. அந்த இடத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம போயிடலாம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். திருப்பதியிலேருந்து கூட இந்த சந்தைக்கு வரலாம். திருப்பதியிலேருந்து நெல்லூர் போகிற பஸ்ஸில் ஏறி அதை வரகல் சீல் ரோடு ஆட்டோ இறக்கி விட்ருக்கு அப்படின்னு சொன்னால் இறக்கி விட்ருவாங்க. அதாவது கூடூருக்கு முன்னாடியே தான், சேம் பிளேஸு. திருப்பதியிலேருந்து காலாஸ்திரி நாயுடுபேட்டை வழியாக நெல்லூர் போகிற வண்டியில் நம்ம ஏறணும். நண்பர்களே, இந்த சந்தை விலை நிலவரங்களை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், வெள்ளாடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, செம்மறி ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, வாங்கிறது விற்கிறது மெயின் பார்ட்டு. அதுக்கப்புறம் தான் இடையில அது வளர்க்குறதுன்றது வருது. ஸோ வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தாயாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ப்பு குட்டிகளாக இருந்தாலும் சரி, விதை கிடாக்களாக இருந்தாலும் சரி, கறி குட்டிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விலைக்கு விற்கிது, எவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க, இது மாதிரியான விவரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளும் வாங்கி ஆகணும், நம்மளும் விற்றாகணும். இந்திய அளவில் மிகப்பெரிய சந்தைகளில் இதுவும் ஒன்று. ஆந்திரா, தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தை இது. அதனால் இங்கே என்ன விலைக்கு குட்டிகள் விற்கிது, என்ன விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது முக்கியமானது. அதனால தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த விலை நிலவரங்களை போடுறோம். இன்றைக்கி சந்தை விலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் குட்டிகள் சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் வியாபாரிங்க வந்தாங்க. விலை கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. நெல்லூர் ஜுடிப்பி நெல்லூர் ரகத்தை பொறுத்த வரைக்கும் 15 கிலோ குட்டிகள் அதிகமாக வரல. பெரிய சைஸ் குட்டிகள் தான் அதிகமாக வந்தது. தெளிவான குட்டிகள் நெல்லூர் ஜுடிப்பி நெல்லூர் ரகத்தில் அவ்வளவா வரல. அதுலேயும் 15 கிலோ லெவலில் வந்த குட்டிகள் மேக்சிமம் விற்றுடுச்சு. வெள்ளாடுகளாக இருந்தாலும் சரி, நெல்லூர் ஜுடிப்பி தாயாடுகளாக இருந்தாலும் சரி, நெல்லூர் ஜுடிப்பி விதை கிடாக்களாக இருந்தாலும் சரி, நிறைய வந்தது. விற்கலை. 8 மணி 9 மணி வரைக்குமே விற்காமல் இருந்தது. விலை கம்மியாக தான் இருந்தது. வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. கறிக்குட்டிகள் கூட நிறைய தேங்கி இருந்தது. சரி, வாங்க వెల్లాడుగల పత్తిన విலை నిలవరத்துக்குள்ளே పోయిడலாம். సరే రండి ఫ్రెండ్స్, మేకల గురించిన వీడియోలను చూస్తాం. ఎంత చెప్తున్నారన్నా? 13.5 చెప్తున్నారు. ఎంత వస్తే ఇస్తారు? ఇచ్చే బేరం అన్నీ போத்துலண்ணா. நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கெடா குட்டிகள் தான். 20 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே இதில் இருக்குது. ஜோடி 13,500 சொல்கிறாங்க. 12,500 வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. బాగా హైట్ వస్తాయి కదా. నాలుగు 50,000, జత 25,000. అప్పుడు మీ మదిపికి ఎంత అవుతుంది మాంసం? நண்பர்களே, இந்த 4த்துமே 50,000 சொல்கிறாரு. ஜோடி 25,000 சொல்கிறாரு. பெரிய சைஸ் கடாக்கள். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே ரேட்டு கிடையாது. நம்ம நின்று பேசினா விலை குறையும். இந்த 2 மட்டும் கேட்டார். 26,000 சொன்னா போகிற இவர் 20,000 கேட்டு போயிட்டார். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல.
20,000 కడుతున్నాడా రెండు? ఆ రెండే కదా మీ మదిపికి ఆ రెండు ఎంత మాత్రం అవుతుంది మాంసం? ఆ రెండు లాస్ట్ది ఇది రెండోది మాంసం మీ మదిపికి ఎంత అవుతుందంట? 15 கேஜில் வస్తుందంట. நண்பர்கள் 15 கிலோ ஆகும்னு சொல்கிறாரு. அதை 15 கிலோன்னு சொல்லும்போது அவர் ஜோடி கணக்குப்படி பார்க்கும்போது 25 சொல்கிறாரு. 25 చెప్తున్నారు. ఇచ్చే రేట్ ఏమన్నా ఫైనల్గా? 24,000 ரூபா சொல்கிறாரு. 24,000 ரூபா அப்படின்னா கூட உங்களுக்கு 800 கறி போட்டுக்கிட்டால் கூட 18 80 8,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ 8 40 12,000 ரூபா வரும். அதுதான் அவர் கரெக்டாக 800 கணக்கு வச்சு சொல்கிறாரு. அவர் கணக்கு பார்த்தா. ஆனால் அவ்வளோ கறி வருமானு தெரில. இன்னும் கொஞ்சம் அவர் சொல்கிற மாதிரி அது 15 கிலோ ஆகணுன்னா 30 கிலோ லைவ் வெயிட் இருக்கணும். 30 கிலோ லைவ் வெயிட் இருக்குமான்னு தெரியல. ஒரு 28 கிலோ 27 கிலோ இருக்கலாம். அப்படி பார்க்க போனால் இன்னும் கூட கூடுதலாகவே ஆகும் கறி மதிப்பு. நிறைய பேர் கேட்குறாங்க என்ன மதிப்புக்கு வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இதை கேட்டிருக்கேன். வளர்ப்பு குட்டி பார்த்திங்கன்னா கிடைக்குமான்றாங்க. வெள்ளாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வளர்ப்பு குட்டி தான். பெட்டை குட்டி கடா குட்டி எல்லாமே கலந்து தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்து தான் கடா குட்டி. இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. రెండు మూడు 4 5 6 7 8 7 ఉన్నాయన్నా. ఈ ఎంత చెప్తున్నారు నా? ఇవి ఇచ్చే பேரம் நண்பர்களே 12,500 சொல்கிறாரு. 11,000 வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கும். இந்த கடைசியில் ஒன்று இருக்குது அந்த செம்பட்டியாக இருக்குது. அது மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு 15 கிலோ தாராளமாக வரும். மீதி எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். 12 ரூபா வந்தால் ஜோடி 12 ரூபா வந்தால் கொடுத்துருவேன்றாரு. அன்றைக்கி கொதவெல்லாம் எல்லாமே கெடா குட்டி. அதனால் அந்த ரேட் சொல்கிறாங்க. பெட்டை குட்டின்னா கொஞ்சம் கம்மியாகும். என்னோட நாய் ஜெத்தா జత 12.5 పొదాలా అన్ని మరకలే 12.5 చెప్పు. ఇచ్చే బేరం మొత్తం ఎన్ని ఉన్నాయి? 14,000. நண்பர்கள் இது பார்த்திங்கன்னா மொத்தம் 14 இருக்குது. 12,500 சொல்கிறாங்க. 10 வரைக்கும் கேட்டாங்களாம். 12 வந்தால் கொடுத்துறேன். அதாவது ஜோடி 12,000 வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. வளர்ப்புக்கு செட் ஆகும். கறிக்கு எடுக்கிறவங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பெட்டை குட்டினா கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு. ఆ మూడు ఏం చెప్తారా? మాంసం జాస్తి అవుతుంది అంటారా? 14,000 మూడు అడుగుతున్నాడా? 13,000. 3 மட்டும் ஜோடி 13,000 கேட்குறாங்களாம். அதாவது 6,500க்கு. மொத்தமாக இருந்தால் இன்னும் கூட ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டமந்த అయితే రేటు తగ్గునా? இது கேட்டிருக்காங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். நாலு போத்துலா? இந்த நாளையும் கேட்டாங்க. 36,000 சொல்கிறாரு. ஒரு 6,000 கேட்டு போயிட்டார். அதாவது ஒரு குட்டி 6,000, 24,000 கேட்டார். நாளையுமே ஜோடி வந்து உங்களுக்கு 12,000. ஒரு 7 ரூபான்னா கூட கொடுத்துட்ருப்பாங்க. என்னடா ஐயா
6 ఏం చెప్తున్నారు ఇది జత ఏం చెప్తున్నారా 13,000 11 వదాలా పోతులు చెప్పారా நண்பர்களே ஜோடி வந்து 16,000 ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டு கேட்டால் அது வந்தால் பேசலான்றாரு. அதாவது கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 5,000 ரூபா ஒரு குட்டி கணக்காகுது. வாங்கி வளர்க்குறவங்க செட் ஆகும். அது கூட நம்ம பார்த்து கழிச்சு எடுக்கணும். இந்த கடைசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் முடி புசு புசுன்னு அது போத்துட்டு இருக்க முடி. அதெல்லாம் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அசை போட்டிருக்கு. ஒரு வேளை குளிர்னால கூட அப்படி இருக்கலாம். நல்லா அசை போட்டிருக்கு. అది పొదమా ఏం చెప్పున్నారు దాన్ని 6,000 நண்பர்கள். அது கடா குட்டி 6,000 ரூபா சொல்லியிருக்கிறாப்புலையா. ஒரு 15 கிலோ இருக்கும் ஏறக்குறைய. இது வந்து அவர் சும்மா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற ஒருத்தர் தான் இங்கே போயிருக்கிறாங்களாம். ரொம்ப சின்ன குட்டி. ఎంతనా చెప్పినారు జత అయ్యా చిన్నయ్య జత 9,500. ఏ పదాలా ఇచ్చే బేరం நண்பர்கள் 9,500 ரூபா சொல்கிறாரு. 9,000 ரூபா வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோ 14 கிலோ அந்த மாதிரி இருக்கலாம். வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க தான், நல்லாயிருக்கு. இந்த அசை போடுற குட்டிங்க எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏதாவது காலு கீழே வந்து உடஞ்சிருக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர நோயின்ற மாதிரி எதுவும் இருக்காது. இந்த குட்டி 2வது இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா கால் வந்து தூக்கிட்டு இருக்கு. ஏன் கால் அது லேப் போனது குண்டா கால் புண்டு புறத சேர்த்து అడుచుకూర్పులు మరి 11,500 చెప్తున్నారు. అన్ని పదాలా ఎంత ఇస్తారు వీటిని ఫైనల్ 11,500 చెప్పి ఫైనల్ 10,000 వస్తే ఇస్తారా? 8,000గా 8,000 9,000 కడుతున్నారు. 10,000 వస్తే ఇచ్చేస్తారు. ఎన్ని ఉన్నాయి? 11 ఉన్నాయి. బాగా సైజులు బాగా పెద్దగా ఉన్నాయి. ఈ పొద్దు బేరం లేదా ఒంగోలు పిల్లలు ఎత్తిన 3 ఒంగోలు పిల్లలు ఫుల్గా వచ్చిన జన సారీ ఈ పొద్దు ఎత్తేదానికి సాగుడు పిల్లలు దీనికి అంతగా రాలే. நண்பர்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:05. இந்த வெள்ளாட்டு குட்டிகள் பார்த்திங்கன்னா கடா குட்டிகளும் இருக்குது, பெட்டை குட்டிகளும் இருக்குது. அப்படியே நின்று இருக்குது. நிறைய வியாபாரம் இல்லையா. இந்த சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. 11,500 ரூபா சொல்லி பார்த்தா தெரியும் எல்லாமே என்ன சைஸில் இருக்குன்றது. జత ఎంత చెప్పుండారా? జత 20,000 చెప్పున్నారు. ఇచ్చే బేరం 500 తగ్గితే ఇస్తారు. ఇవన్నీ గుంటూరుయేనా లేదు వేరే నార్త్ ఇండియన్ ఆ పక్క మెడ్రాస్ నుంచి అట చెప్పండి. గుంటూరు అన్నాడు ఆ అబ్బాయి, దానివల్ల అడిగిన. బార్బరియా మరి వేరే జాతీయ రాజస్థాన్ ఆ పక్క నుంచి వచ్చేటియా? మీరు మెడ్రాస్లో కొనుక్కొని వస్తారు. మెడ్రాస్ వల్లే ఏడుకు వచ్చేది తీను.